பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள், உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த பூமியில் நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. இந்த வசனத்தை கேட்குறவங்களும் வாசிக்கிறவங்களும் பாக்கியவான்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை தாழ்வாக நினைக்காதீங்க. நம்முடைய தாழ்வில் உங்களை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் தேவன் எப்படி உங்களை நடத்த விரும்புகிறார், அதாவது ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் ஒரு விசேஷித்த வல்லமை மறைந்திருக்கிறது. அதுதான் ஃபெய்த் அல்லது விசுவாசம். விசுவாசம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ இல்லை, ஆனால் அது வரப்போகிறது. இப்போ இல்லை, அது எனக்கு உண்டு. உதாரணமாக, குழந்தை பாக்கி எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு கர்த்தர் தரப்போகிறார். எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, ஆனால் கர்த்தர் ஒரு வீட்டை தரப்போகிறார். ஆமே, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார், அவர் எப்படிப்பட்டவர் நான் அறிவேன் என்று தேவ மனிதன் சொல்லுகிறான். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விசுவாசத்தின் வல்லமை உங்களிலிருந்து புறப்படணும். அந்த ஃபெய்த் உங்கள் வழியாக வெளிப்படணும். அதுக்கு தான் அபிஷேகம் தேவை. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அபிஷேகத்தில் விசுவாசம் என்ற ஒரு மகா பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அது எப்போது வெளிப்படும், எப்படி வெளிப்படும் கேட்குறீங்களா? அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பி 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 ஜெபிக்க ஆமென். அளவு கடந்த விசுவாசம் வேத வசனத்தின் மேலே வரும். அளவு கடந்த விசுவாசம் ஏசப்பா மேலே வரும். அளவு கடந்த அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வரும். அப்போது நீங்கள் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண கருகலான பாதையிலும் ஆச்சரியமான வழிகள் உங்களுக்கு திறக்கப்படும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். விசுவாசமும் அபிஷேகமும் பிரிக்க முடியாது. ஆகவே உங்களுடைய அபிஷேகத்தை அனல் மூட்டுங்க. அப்போ அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க அந்த அவிசுவாசம் என்ற பொல்லாத ஆவி தன்னாலேயே போயிடும். அவிசுவாசமாக பேசுகிறவங்களும் உங்களை நெருங்கி வரமாட்டாங்க. ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். நீங்கள் உங்கள் போகிற சபைக்கே உங்களை விசுவாச வீரன் என்று அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க, அல்லது விசுவாச வீராங்கனையே என்று சொல்லுவாங்க. ஆமேன். விசுவாசத்தினால நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதை சாட்சி நீங்கள் சொல்லும்போது ஆச்சரியப்படுவாங்க, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு. சிம்பிள் ஃபெய்த். அந்த விசுவாசம் எப்படி வருகிறது? விசுவாசத்தின் ஆவி. அந்த ஆவி தான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. நீங்கள் அனுதினம் அனல் மூட்டுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நடத்துவார். ஜெபம் பண்ணிடுவோமா? ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? ஆண்டவர் நடத்துவார். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தின் ஆவியை உம்முடைய பிள்ளைகளுக்கு அனல் மூட்டுகிறேன். எந்தெந்த விஷயத்தில் கலக்கம், பயம், குறிப்பாய் பொருளாதாரம், சரீரத்துக்கு அடுத்த காரியம் கலங்கி நின்றால் ஒரு விசுவாசம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்யட்டும். மாறாவின் கசப்பு மதுரமானது போல இன்றைக்கு ஒரு விசேஷித்த தேவ கிருபையினால விசுவாச வரத்தை உடையவர்களாய் மாற்றி அதன் நிமித்த ஆச்சரியமான அற்புதங்களை உம்முடைய கரங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளட்டும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் இந்த விசுவாசத்தின் ஆவியினால் நடத்தப்பட நீங்கள் காரணராக இருக்கலாமே. ஹிந்தி மொழியில் கேட்குறவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அங்கே ஒரு அசைவு வரணும் வட மாநிலத்தில். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் சந்திப்போம். God bless you.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.